श्रीगुरुभ्यो नमः। मत्वा सरस्वतीं देवीं शुद्धां पुण्यां करोम्यहं पाणिनीयप्रवेशाय लघुसिद्धान्तकौमुदीं लघुसिद्धान्तकौमुदी अव्यय प्रकरणम्। इदिल सादृश्य संपत्ति அப்படின்றத நாம பார்க்கணும். இதில் சாதிருஷ்யத்தை பார்த்துட்டோம். சாதிருஷ்யம்ன்ற சப்தம் பிருத்தக் ஏன்? ஏன்னா முன்னாடி குணத்தை சொல்கிறது இல்லை, யதார்த்தம் சொன்னாரா இல்லையா? யதா சப்தத்தினுடைய அர்த்தத்தில் இருக்கக்கூடிய அவ்யயம் சமாசத்தை அடையும்னா யதாவினுடைய 4 அர்த்தத்தில் சாதிருஷ்யம். அப்போ சாதிருஷ்யம்ன்றதை தனியாக சொல்ல வேண்டாமே அப்படின்னு கேள்வி வரும்பொழுது, ஏன் மறுபடியும் 2 தடவை பாணினி ஏதாவது பண்ணால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நாம் ஒரு கிளாஸ் போட்டுக்கணும். அவர் தப்பு பண்ண மாட்டார்ப்பா, அவர் பண்ணனா அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இது யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் பாணினி விஷயத்துலையும். அப்போ பாணினி வியர்த்தமாக ஒன்றும் பண்ண மாட்டார். அப்போ பிருத்தக் யதார்த்தே ஏவ சாதிருஷ்யார்த்தா அந்தர்பூதா ததாபி யதः பிருத்தக் சாதிருஷ்ய சப்தः நிர்திஷ்டः தேன கஷ்டன விசேஷரூபா அர்த்தா விவக்ஷியதே. அப்போ ஏதோ புதுசாக ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறார், விசேஷமாக சொல்லணும். என்னது சொல்கிறார் அப்படின்னா, சில இடங்களில் சாதிருஷ்யம் குணீபூதமாக இருக்கும். சப்தத்தினுடைய பிரதானமான அர்த்தம், சில இடங்களில் சப்தங்களுக்கு 2 அர்த்தம் வரும். 2 அர்த்தத்தில் ஒரு அர்த்தம் அப்பிரதானமாக இருக்கும், ஒரு அர்த்தம் பிரதானமாக இருக்கும். சில இடங்கள்னு சொன்னால் எல்லா இடத்தையும் கூட எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ கடகான்ற சப்தம் இருக்குது. அப்போ கட சப்தத்துக்கு குடம்ன்றது பிரதான அர்த்தம். ஆனால் குடம்ன்றது கடத்துவத்தை விட்டுட்டு குடம் இருக்க போகிறதில்ல, கடத்துவத்தை விட்டுட்டு குடம் இருக்க போகிறதில்ல. அப்போ என்னன்னா, கடசப்தத்துக்கு கடத்துவ விசிஷ்ட கடகான்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல கடத்துவன்றது என்னவா இருக்குது? விசேஷணமாக இருக்குது. கடம்ன்றது விசேஷமாக இருக்குது. தாசரதிகின்றார், தசரதஸ்ய அபத்தியம் புமான் ராமஹ அப்படின்றார். அப்போ தாசரதி சப்தத்துடைய முக்கியார்த்தம் யார்? ராமர். அதில் கவுனமான அர்த்தம் எது? தசரதர். இதெல்லாம் இப்படி எப்படி ஆனாலும் சில இடங்களில் சப்தங்களுக்கு 2-3 அர்த்தம் இருக்கிறத நம்மளால் உணர முடியும். எல்லா சப்தங்களையும் கூட சொல்லலாம், ஒன்றும் இல்லை. ஜாதி ஒரு அர்த்தம், வியக்தி ஒரு அர்த்தம். எனது ஜாதிஹி வியக்திஹி அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் கூட நிறைய லிங்கம், சங்கியா, காரகம் இது மாதிரி நிறைய வரும். காரக பிரகடனம் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு இல்லை. அப்போ இங்கே சாதிருஷ்யம் எங்கன்னா ஒரு இடத்துல, எந்த இடத்துல? துல்லியான்ற இவன்ற சப்தத்தினுடைய சாட்சாத் அர்த்தம் என்ன? சாதிருஷ்யம், ஒற்றுமை தான். ஆனால் துல்லிய சப்தம், சதிருஷ சப்தம் வரும்பொழுது அதுக்கு ஒத்தார் போல் இருக்கக்கூடிய சாதிருஷ்ய விசிஷ்ட. சாதிருஷ்ய அப்போ துல்லிய சப்தத்தினுடைய அர்த்தம் சாதிருஷ்யம் இல்லை, சாதிருஷ்ய விசிஷ்ட இன்னொரு பதார்த்தம். அப்போ அந்த இடத்துல சாதிருஷ்யம்ன்ற அர்த்தம் என்னவாயிடுது? கவுனமாயிடுது. அப்போ இந்த சூத்திரத்தில் என்ன கேள்வி வந்தது? யதாவினுடைய 4 அர்த்தத்தில் சாதிருஷ்யமும் அந்தர்பூதமாச்சு. அப்போ சாதிருஷ்யார்த்தகமான அவ்யயம் சமாசத்தை அடையும்னு ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு. மறுபடியும் சாதிருஷ்யன்ற சப்தத்தை பாணினி சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம். என்ன காரணம்னா, எந்த இடத்துல சாதிருஷ்யம் அர்த்தமானது அப்பிரதானமாக இருக்கோ, அப்பிரதானமான சாதிருஷ்ய பரமாக அப்பிரதானமாக சாதிருஷ்யத்தை சொல்லக்கூடிய அவ்யயம் கூட சமாசத்தை அடையுன்றதுக்காக. அப்போ பிரதானமாக இருக்கக்கூடிய சாதிருஷ்யத்தை சொல்லக்கூடிய அவ்யயமும் சமாசத்தை அடையும். அப்பிரதானமாக இருக்கக்கூடிய சாதிருஷ்யத்தை சொல்லக்கூடிய துல்லியார்த்தத்தில் இருக்கக்கூடிய சா இருக்கு பாரு, அதான் முன்னாடி கொடுத்தாரு. சதிருஷா கிக்ஷா சசக்கி, அதுவும் சமாசத்தை அடையும். இப்படி நேற்று சொல்லி முடித்தோம் முன் பாடத்தில். இப்போ அடுத்தது சம்பத்திஹி அப்படின்னு வருது. சம்பத்திஹி சமிருத்தேகே அந்யஹா. ஏன்பா சம்பத்தினாலும் சமிருத்தினாலும் ஒன்று தானே? சம்பத்துன்னு சொன்னோம், சமிருத்தின்ற 2 செழிப்பு தானே அர்த்தம். அப்போ இங்கே என்ன கதை சொல்கிறது இல்லையா? முன்னாடியே சாதிருஷ்யத்துக்கு அப்படி சொல்லிட்டோம். சம்பத்தி என்ன இது வேற அப்படின்னார். அனுரூப ஆத்மபாவா சமிருத்தேகே அந்யஹா. நான் சொல்ல வேணாம், நீயே யோசிச்சுக்கோ. ஒரு பெரியவர், நம்ம காட்டிலும் நிறைய விஷயம் தெரிஞ்சவர், ரொம்ப கெட்டிக்காரர். அவருடைய வாக்கியத்தில் ஒரு புனருக்தி தோஷம் இருக்கிற மாதிரியோ இருந்ததுன்னா அது புனருக்தி தோஷம்னு சொல்லிட்டு தப்பாக அதை தப்புன்னு கண்டிக்கிறது தேவலாமா?
இல்லை அதில் ஏதாவது ரகசியம் இருக்குன்னு யோசிக்கிறது தேவலாமா? ஏன்னா பெரியவர். அப்போ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சம்பத்தியானது சமிருத்தியை சொல்லலை. அனுரூப ஆத்மபாவா சப்ரம்ம பாப்ரவானாம். இப்போ பாப்ரவானாம் பிரம்மணா அனுரூபா ஆத்மபாவா, பாப்ரவானாம் ஆத்மபாவா பிரம்மணா அனுரூபா அஸ்தி. அதான் பாப்ரவர்கள்னு ஒரு சில பேர், அவங்க எப்படி இருக்கான்னா பிராமணர்களுக்கு நிகராக இருக்காங்கன்னா, அவங்களுடைய குணமும் எப்படி இருக்குது? பிராமணர்களுக்கு நிகராக இருக்குது அப்படின்றார். சப்ரம்ம பாப்ரவானாம். இன்னொரு உதாரணம் என்ன சொல்லிட்டார்? சக்ஷத்ரம் ஷாலங்காயனானாம். ஷாலங்காயனானாம் ஆத்மபாவா சக்ஷத்ரம். ஷாலங்காயனான்னு ஒரு சில பேர், அவளுடைய ஆத்மபாவம் எப்படி இருக்குது? க்ஷத்ரியர்களுக்கு நிகரான ஒரு ஆத்மபாவம் இருக்குது. இந்த அனுரூபா ஆத்மபாவா அப்படின்ற இடத்துல எந்த சப்தம் இருக்கு? சான்ற ஒரு அவ்யயம் இருக்குது. சக்ஷத்ரம் இது நமக்கு லோகத்தில் அப்பிரசித்தம். நமக்கு சான்றதே வந்து சஹான்ற அர்த்தத்தில் மட்டும்தான் தெரியும். சசீதா லக்ஷ்மண சகான்றோம். அப்போ சீதையோடையும் லக்ஷ்மணரோடும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு தான் அர்த்தம் வரும் நமக்கு. ஆனால் இந்த இடத்துல ஆத்மபாவம்ன்ற அர்த்தத்தில் சா இருக்குன்றது இந்த உதாரணத்துலேருந்து தான் தெரியும். இப்போ வந்து ஞாசம் படிக்கிறேன். நனுச்ச சம்பத்தி சமிருத்திரேதா தத் கதம் பிருதக் உச்சியத்தே. சம்பத்தினாலும் சமிருத்தினாலும் ஒன்று தானே, ஏன் தனியாக சொல்லிட்டு இருக்கார்? இல்லைப்பா, சம்பத்தி அனுரூபம் இத்தியாதி. அனுரூபம் இத்தியாதி, அனுரூபகான்றது இது அனுரூபம் போட்டிருக்கார். சப்ரம்ம பாப்ரவானாம் தேஷாம் அனுரூபா ஆத்மபாவா. பாப்ரவானாம் ஆத்மபாவா தேஷாம் பிரம்மணாம் அனுரூபா. பிரம்மசப்தத்தினால பிராமணால வாங்கிக்கணும். ஸ்வபாவம் அதிகார்த்த வச்சனேன இது வேற வந்துருத்தா, இது விட்டுடு. அப்புறம் கீழே இவர் என்ன, சம்பத்தி சப்தஸ்ய சமிருத்தோ ரூಢத்வாத் புனருபாதானம் வியர்த்தம் இத்தியாசங்கிய ஆஹா. பதமஞ்சரி சம்பத்தி அனுரூபா ஆத்மபாவா, இதுதான் கரெக்டு. சப்ரம்ம பாப்ரவானாம் இதி தேஷாம் அனுரூபா பிரம்மபாவா. தேஷாம் அனுரூபா பிரம்மபாவா, அவர்களுக்கு அனுரூபமாக தான் பிராமணாளுடைய சுபாவமும் இருக்குது அப்படின்றார் இவர். இதாகிடுத்தாக்க ஒரு உதாரணம் ஆகிடுது. அடுத்தது சாக்கல்யம். சாக்கல்யம்னா அசேஷதா. அசேஷதா முழுமை இல்லையா? சகல சப்தம்னா முழுசுன்னு அர்த்தம். அதனுடைய பாவை வந்து பாவமானது முழுமை, பூர்ணத்துவம். சாக்கல்யம் அசேஷதா. சத்ருணம் அபியவஹரதி சபுசம். சாப்பிடும்போது என்ன, சத்ருணம் புல்லோட சேர்ந்து சாப்பிட்றாரு. சத்ருணம் அபியவஹரதி. இப்போ சாக்கல்யன்ற சப்தம் இருக்கு இல்லையா? இப்போ என்ன, அசேஷதா சகலத்தினுடைய பாவியம் முழுமை, அந்த அர்த்தத்தில் இருக்கும். சாக்கல்யே சாக்கல்யார்த்தே எது அவ்யயம் தது சமஸ்யதே. அது என்னென்ன அப்படின்னா சத்ருணம் அபியவஹரதி சபுசம். இப்போ ஒன்று விட்டு வைக்க மாட்டேன்றான்ப்பா, புல்லோட சேர்த்து சாப்பிட்றான்றான். அதாவது அபியவஹாரகன்னா சாப்பிட்றது. பசு என்ன பண்ணுறதுன்னா சிலது நுனிப்புல் மேய்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த புல்லுடைய நுனியில் இருக்கக்கூடிய அந்த தானியங்களை மட்டும் சாப்பிடும். இது என்ன பண்ணுறதுன்னா அந்த புல்லோடு சேர்த்து சாப்பிட்றதான். நம்ம ஆளுங்க தட்டோடு சேர்த்து சாப்பிட்றான்னு சொல்கிறோம் பாரு, அது மாதிரி சத்ருணம் அபியவஹரதி. புசம். புசம்னா எதுக்கு பேர்? வைக்கோல் காஞ்சி இருக்குது, அதோடு சேர்த்து சாப்பிட்றான். புசம் அபியவஹரதி. ந கிஞ்சித் அபியவஹாரியம் பரித்யஜதி தியமர்த்தோ அதிகார்த்த வச்சனேன பிரதிபாத்தியதே. இது சொல்கிறார் பார். எங்கெங்கே இவ்வளோ நேரம் சொல்லலை, இப்போ என்ன சொல்கிறார்? இப்போ திரிணேன சஹ அபியவஹரதி அப்படி சொல்லாமே, சத்ருணம் அபியவஹரத்தின்னு ஏன் சமாசமாக தான் சொல்லணுமா? திரிணேன சஹ அபியவஹரத்தின்னு சொல்லாமே அப்படின்னார். இல்லைப்பா, திரிணேன சஹ அபியவஹரத்தின்னா
தெரியாதனமாக புல்லோட சேர்த்து சாப்பிட்டான்ற அந்த சென்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சமாசத்துக்கு வந்து அதிகமான அர்த்தம் கிடைக்கணும்னு சொன்னேன். இல்லைடா, அது கொஞ்சம் அவசரப்படாதுடா. அதாவது விற்த்திலேருந்து கிடைக்கக்கூடிய அர்த்தத்தை பரார்த்தாபிதானம் விற்த்தி சொல்கிறாரா இல்லையா? அப்போ விக்கிரகத்தினால கிடைக்க வேண்டிய அர்த்தத்தை காட்டிலையும் விற்த்தினால கொஞ்சம் அடிஷ்னலாக அர்த்தம் கிடைக்கும். அதான் விற்த்தியினுடைய பலம்னார். முன்னெல்லாம் காமிக்கல, இங்கே காமிக்கிறார் அவர். ந கிஞ்சித் அபியவஹாரியம் பரித்தியஜத்தினார். திரிணேன சக காதத்தினா தெரியாதனமாக புல்லோட சேர்ந்து சாப்பிட்றான்னு சென்ஸ் வரும். சத்ருணம் அபியவஹாரத்தினா ஒன்று மிச்சம் மீதி வைக்க மாட்டேன்றான்ப்பா அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடைக்கும். புரியுதா? நீ அதை சொல்ல வந்தியா இல்லையா? ஓகே. ந கிஞ்சித் அபியவஹாரியம் பரித்தியஜதி, சாப்பிட்றதுக்கு யோக்கியமான ஒன்றுத்தை கூட விட்டு வைக்க மாட்டேன்றான். இது அயம் அர்த்தா அதிகார்த்தவச்சனேன பிரதிபாத்தியதே. அப்புறமா அந்தவச்சனே அந்த இது பரிகிரகாபேட்சையா சமாப்தி உச்சதே சாக்னியதீதே. அந்த இது பரிகிரகாபேட்சையா சமாப்தி உச்சதே சேஷ்டி பசுபந்தம் பசுபந்தாந்தம் அதீதே இத்யர்த்தா. என்னடா இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் படிச்சிட்டியா அப்படின்னா அட்டையும் சேர்த்து படிக்கிறதுன்னு அர்த்தம். அட்டை, ஆமாம் சார் அட்டையில் எழுதியிருக்கிறதுலாம் கூட படிச்சுட்டேன் அப்படின்னா அது மாதிரி அந்த காலத்தில் அது மாதிரி ஒரு விவகாரம் சொல்லுவா. இந்த புஸ்தகம் எடுத்தால் அட்டை டு அட்டை படிப்பேன் அப்படின்வா, ஃபுல்லாக படிச்சிருக்கேன்றதுக்காக. இன்றைக்கெலாம் அது கிடையாது. நம்மெல்லாம் வந்து இப்போது சிலபஸ் என்ன பிரித்து சொல்கிறோன்றான், அப்புறம் செமஸ்டர்ன்றான், அதை 5ஆக பிரித்து யூனிட் வைஸ் சொல்லுன்றான், அப்புறம் டெய்லி எவ்வளோ நடத்துகிறேன்னு சொல்கிறான்றான், அப்புறம் வந்து இந்த பிளானு லெசன் பிளானுன்றான். இப்போ என்ன பண்ணான்னா இந்த அந்த வச்சனத்தில் இருக்கக்கூடிய அவ்யயமானது சமாசத்தை அடையும். அந்த வச்சனம்னா என்ன, அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பரிகிரகாபேட்சையா சமாப்தி உச்சியதே. அப்போ அதனுடைய முடிவு பர்யந்தம் வந்து படிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சாக்னி அதீதே ச பசுபந்தம் அதீதே, அக்னியோட பசுபந்தாந்தம் அதீதே இத்யர்த்தா. ச பசுபந்தம் அப்படின்னா அந்த பசுபந்தத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய வேதபாகத்தோட சேர்த்து படிக்கிறான், அது முழுமையாக படிக்கிறான். இதம் சமாப்தி அசகலேபி அத்தியனே பவதீதி சாகல்யாத்து பிருதக் உச்சியதே. இயம் சமாப்தி, இந்த சமாப்தி இருக்கு. இப்போ இயம் சமாப்தி, சமாப்தி எங்கே இருக்க? அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் சமாப்தி. அசகலேபி அத்தியனே பவதீதி சாகல்யாத்து பிருதக் உச்சியதே. முதல்ல சாக்கல்ய சப்தம் சொன்னார், முழுமையாக படிக்கிறான். அப்போ முழுமையாக சாக்கல்யம் அசேஷத்தா இல்லையா, அதுலேயும் வந்து அதோட சேர்த்து படிக்கிறான்னா முழுமையாக படிக்கிறான்ற அர்த்தம் வருமே அப்படின்னா அப்படி இல்லைடா. மொத்தத்தையும் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் வந்தால் அது சாக்கல்யம், கடைசியை மட்டும் சேர்த்து படித்தா அது என்னது சமாப்தி வச்சனம். அப்படி ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கிறதுனால அது வேற இது வேறன்னு. இயம் சமாப்தி அசகலேபி அத்தியனே, சகலாத்தியனம் இல்லை, முழுசாக படிக்கலாம். ஆனால் கடைசி போர்ஷன் மட்டும் எது லாஸ்ட்டில் இருக்கோ அதோடு சேர்த்து படிச்சிட்டான், அப்போ வரும் இல்லையா. இயம் சமாப்தி ரசகலேப்பி அத்தியனே பவதி இது சாக்கல்யாது பிருதக் உச்சதே. ஆயிட்டா, இது முடிஞ்சது. இப்போ ஏதாவது வியாக்கியானத்தில் ஏதாவது விசேஷம் இருக்கா படிக்கிறேன். இப்போ என்ன ஞாசம் நனுச்ச அந்த சப்தா பரிசமாப்தௌ வர்த்ததே தத்ர சாக்கல்யம் அஸ்தியேவ தத் கதம் அந்தவச்சனம் சாக்கல்யாத் பிருதக் உச்சதே இத்யத ஆஹ அந்தசப்தா இதி. அந்தசப்தா இதி பரிகிரகாபேட்சையா சமாப்தி உச்சதே. அதாவது சாக்கல்யம்னா ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் மொத்தத்தையும் கவர் பண்ணால் அதுக்கு சாக்கல்யம். நீ எந்த போர்ஷனை எடுத்துக்கிறியோ அதில் கடைசி வரைக்கும் எடுத்துட்டா அது என்னது அந்த சப்தத்தினுடைய அர்த்தம். அதான் பரிகிரகா. பரிகிரகா நீ எந்த போர்ஷனை எடுத்துட்டுருக்கியோ, பரிகிரகம்னா அதான் அர்த்தம், நீ ஸ்வீகரிக்கிறது. அந்த சப்தா பரிசமாப்தோ வர்த்ததே, அந்த சப்தத்துக்கும் பரிசமாப்தின்னு அர்த்தம். அப்போ அந்தான்னு சொன்னாலே முழுமைன்னு தானப்பா அர்த்தம். தத்த சாக்கல்யம் அஸ்தியேவ, சாக்கல்யார்த்தம் இருக்குது. தத் கதம் அந்தவச்சனம் சாக்கல்யாத் பிருதக் உச்சதே. சூத்திரக்காரர் ஏன் சாக்கல்யான்ற சப்தத்தையும் சொல்லி அந்தான்ற சப்தத்தையும் மறுபடியும் ஏன் சொல்கிறாருன்னு கேட்டார். அந்த சப்தா இத்தியாதினா யாவதா அத்தியனஸ்ய பரிகிரஹா ஏதாவன் மயா அத்தியேதவ்யம் இதி ததபேட்சையா யா சமாப்தி சா அந்தஹ. வேதம் நிறைய இருக்குப்பா,
எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து அருணம் மட்டும் போதுன்றான். அப்போ நீ எடுத்துட்டது என்ன? அருணம். அருணத்தில் இருக்கக்கூடிய கடைசி பாகம் வரைக்கும் அப்படின்னும் போது அந்த சப்தம் நமக்கு தேவைப்படுறது. சாக்கல்யம்னா மொத்த வேதம் அப்படின்னா அதான் அந்த சின்ன வித்தியாசம் இருக்குன்றத. யாவதா அத்தியனஸ்ய பரிகிரஹ, அத்தியனஸ்ய யாவதா அத்தியனஸ்ய பரிகிரஹ, எவ்வளவு எத்தனை தூரம் அத்தியனம் பண்ணுறான் நினைக்கிறானோ அதுக்காக எந்த போர்ஷனை இவன் எடுத்துக்கிறானோ, எப்படி ஏதாவது மயா அத்தியேதவ்யம், இவ்வளவு பாகத்தை நான் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பரிகிரகம் பண்ணிக்கிறான். ததபேட்சையா அதுதான் பரிகிரஹா. அந்த பரிகிரகாபேட்சையா யா சமாப்தி சஹ அந்தஹ சச்ச அசாகல்யேபி அத்தியனஸ்ய பவதி இதி. புரிஞ்சுதா? இது சாகல்யாத்து பிருத்தக் உச்யதே. சாக்ஞ்யதீதே இது அக்னிபர்யந்தம் அதீதே இத்யர்த்தः. அக்னிபர்யந்தம்னா அக்னி பிரதிபாதனம் பண்ணக்கூடிய வேதபாக பர்யந்தம் அத்தியனம் பண்ணுறான். அக்னியர்த்தா கிரந்தா. சார் அக்னியோட சேர்த்துனா கையில் எப்போதும் நெருப்போடு இருப்பானா சார் அப்படின்னா அந்த அர்த்தம் இல்லைடா. என்ன அக்னியர்த்தா கிரந்தா, அந்த கிரந்தம் தாதர்த்தியாத்து அக்னிசப்தேன உச்சியதே. தாதர்த்தியே சதுர்த்தி வருது. இந்த தாதர்த்தியே வந்து அக்னி சப்தம் சொல்லு. அக்னி சப்தம் இந்த அக்னி அப்படி. ஆமாம், அதாவது அக்னியை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய பாகம் இருக்கு பார், அந்த பாகத்தினால் யார் பிரதிபாத்தியர்? அக்னி. அப்போ அந்த பாகம், அந்த பாகத்தில் என்ன இருக்குது? தாதர்த்தியம் இருக்கு. அக்னியர்த்தா சஹா பாகா, அக்னியர்த்தா சஹா பாகா. ஏவஞ்ச அந்த பாகத்தில் தாதர்த்தியம் இல்லையா, அக்னியர்த்தத்துவம் இருக்கிறதுனால அந்த பாகத்தையே அக்னின்னு சொல்கிறேன். எனக்காக நீ வந்திருக்கிறதுனால உன்னையே நான் சொல்லிருக்கிறது. இப்படி அதாவது அரிசி சாதத்துக்காக அரிசி இருக்கிறதுனால அரிசியே சாதம் சொல்லிடுறோம். இப்படி வந்தால் எப்படி இருக்கும்? அரிசி எதுக்கு இருக்குது? சாதம் பண்ணுறதுக்காக இருக்குது. அப்போ அதனால அரிசியை பார்த்து என்னன்னு சொல்லிடுறது? சாதம் ரெடி அப்படின்றது. வேண்டாம், பூரி பண்ணுறதுக்காக கோதுமை வாங்கினுக்கிறான், பூரி ரெடின்றான். காமிச்சது எது? கோதுமை மாவு. எப்படி சார் கோதுமை மாவை பார்த்து எப்படி சார் பூரின்னு சொன்னான்னா, இந்த கோதுமை மாவு யாருக்காக இருக்கா? பூரிக்காக. அப்போ இந்த ததர்த்தமாக யார் இருக்கா? கோதுமை மாவு இருக்குது. கோதுமை மாவில் என்ன இருக்குது? தாதர்த்தியம் இருக்குது. தாதர்த்தியம்ன்ற தச்சப்தத்தினால யாரை வாங்கிக்கிறா? பூரியை வாங்கிக்கிறா. அப்போ என்ன பண்ணி இதே பார்த்து பூரின்னு சொல்லிவிடு. அது மாதிரி இங்கே திருப்பி வா, ஒரு குறிப்பிட்ட வேத பாகம், அந்த வேத பாகத்தில் பிரதிபாத்தியராக யார் இருக்கார்? அக்னி இருக்கார். அப்போ அக்னி அர்த்தத்துவம் அந்த பாகத்தில் இருக்கிறதுனால அதை பார்த்தா அக்னின்னே சொல்லிட்டார். அப்போ சாக்னி அதீதேனா, அக்னியை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய வேதபாகத்தோட வேதபாக பர்யந்தம் அத்தியனம் பண்ணான். அதுக்கு மேலே அத்தியனம் பண்ணலாம், நிறுத்திட்டான், ஊருக்கு போயிட்டான், வேட்டைக்கு போயிட்டான் அப்படின்றான். சரியா? அக்னியர்த்தா கிரந்தா தாதர்த்தியாத் அக்னிசப்தேன உச்சதே. யாவதா அத்தியனஸ்ய பரிகிரஹः தஸ்ய அக்னிः அந்தः நது ததः பரேண அத்தியனம் நாஸ்தி இதி. இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொன்று. அப்போ இதோட முடிச்சுட்டானான்னு இல்லைடா, இந்த யூனிட்டுக்கு அதுடான்றான். நம்ம யூனிட் சொல்கிறோமா இல்லையா? அப்போதான் இப்போ பரிகிரகம் பண்ணாம பார், அதில் அந்தம் யார்? அக்னி. அதனால் பின்னாடி எதுவும் அத்தியனம் பண்ண மாட்டான்னு அர்த்தம் இல்லை, பரிகிரகத்துக்கு தான் அந்தம். அதை இந்த யூனிட்டுக்கு தான் அக்னி அந்தமே தவிர அடுத்த யூனிட்டி வந்து மேலே கண்டினியூ பண்ணுறான். புரிஞ்சுதா? நது ததப்பரேன அத்தியனம் ஏவ நாஸ்தீதி. ததப்பரம் அத்தியனேன அத்தியனமேவ நாஸ்தீதி ந ததப்பரம் அப்படி அத்தியனம் சியாதேவ. புரிஞ்சுதா? தத்து நாதீயதே இதி அசாகல்யம் அத்ர இத்யாக இயம் இதி அங்கே போட்டார். இயம் சமாப்திஹி சுபோதம். இயம் சமாப்திஹி அசகலேப்பி அத்தியனே பவதி இதி சாகல்யாத் பிரதகுச்சது. முதல்ல நான் சொல்லிட்டார் பதமஞ்சரி. பரிகிரகாபேட்சையா இதானீம் ஏதாவான் பிரதேசா அத்தியேதவ்யா. ஒரே விஷயத்தை ஒரு கிரந்தக்காரர் சொல்லும் பொழுது ஒரு ஸ்பஷ்டதா வருவ. இப்பொழுது நான் இதை படிக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறான்? யூனிட் ஒரு யூனிட்டோ இல்லை செமஸ்டரோ வச்சுருக்காங்க. எதுப்பி முழுக்க படிக்க போகிறான் 5 வருஷம். ஆனால் இந்த செமஸ்டருக்கு இதுதான் பாடம்னா, அப்போ இந்த செமஸ்டரில் லாஸ்ட்டாக யார் இருப்பா? அக்னி இருப்பா. அக்னினா என்ன? அக்னி பிரதிபாதனம் பண்ண கடிதான் சம்பத்தமான ஒரு வேதபாகம். நனு இதானீம் ஏதாவான் பிரதேசः அத்தியேதவ்யः இதி யாவதः பிரதேசஸ்ய பரிகிரஹः
तदपेक्षया समाप्तिः अन्तः स च असकलेपि अध्ययने भवतीति भावः सकलाध्ययनம்ன்றது என்ன 5 வருஷம் அசகலாத்தியனம்ன்றது என்னது ஒரு செமஸ்டர் அந்த ஒரு செமஸ்டருக்கு தான் நாம் ஒரு செமஸ்டருடைய அந்தம் எது அக்னிபாகம் அப்படி இப்படிலாம் அந்த காலத்தில் இருந்திருக்குடா நமக்கு அந்த விவகாரத்துலேருந்து ரொம்ப தள்ளி வந்ததுனால அதெல்லாம் உள்வாங்கிக்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் அந்த விவகாரத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம் இல்லையா நது ததப்பரேன அத்தியனம் நாஸ்தி இது அதே தான் இவரும் சொல்கிறார் ததானீம் சாரி வர 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 சச்ச असकलेपि अध्ययने भवति इति भावः साग्नीति अग्न्यादयः शब्दाः तदर्थे ग्रन्थे वर्तन्ते सः ग्रन्थः अग्न्यर्थः एवञ्च तस्य तस्मिन् ग्रन्थे किमस्ति अग्न्यर्थत्वं विद्यते तादर्थ्यं विद्यते एनद् तादर्थ्यं सः अर्थः यस्य सः तदर्थः यस्य ग्रन्थभागस्य अर्थः प्रयोजनं सः अग्निः सः ग्रन्थः तदर्थः इत्युच्यते तदर्थस्य भावः तादर्थ्यं पुरिदा अज्ञादयः शब्दाः तदर्थे ग्रन्थे वर्तन्ते तदानीं परिगृहीतस्य प्रदेशस्य अग्न्यादिः अन्तः न तु ततः परेण अध्ययनं नास्ति ततश्च न साकल्यम् इत्याह इयम् इति मुनिजुत्ता நாம் இந்த கிரந்தம் பார்க்கலாமா எது லகு கௌமுதி பெரும்பாலும் இதை பார்த்துட்டோம் லகு கௌமுதியில் இப்போ நாவ்யயீபாவாதத்தோம் ஸ்வபஞ்சம்யாக அதந்தாத் அவ்யயீபாவாத்து சுபஹ நலுக் தஸ்ய பஞ்சமீம் வினா அமாதேசஸ்ச ஸ்யாத் காஹ பாதீதி கோபாஹ தஸ்மின் இதி அதிகோபம் तृतीया सप्तम्योः बहुलम् अदन्तात् अव्ययीभावात् तृतीया सप्तम्योः बहुलम् अम्भावः भवति अधिगोपं पातुटों इल्लिया अधिगोपेन अधिगोपे वा कृष्णस्य समीपम् उपकृष्टम् इप्प कृष्णस्य समीपम् उपकृष्टम् इदेनदु अव्ययं विभक्ति समीप समीपार्थत्वल कृष्णस्य समीपम् उपकृष्टम् समीप समृद्धिः मद्राणां समृद्धिः सुमद्रम् कृष्णस्य समीपम् इति अलौकिकः विग्रहः कृष्ण नस् उप इति सारी कृष्णस्य समीपम् इति लौकिकविग्रहः कृष्ण नस् उप इति अलौकिकविग्रहः आयित् अपरम मद्राणां समृद्धि अत्र मद्र आं सु इति अलौकिकविग्रहः पुरिंजा मद्राणां समृद्धिः सुमद्रं यवनानां वृद्धिः दुर्यवनं यवन आं दुर् एनदु यवनानां अभावः अभावः वा न्यूनता विरुद्धिः अभावः आमा मक्षिकानाम् अभावः निर्मक्षिका मक्षिका आम निर् श्रियायिता हिमस्य अत्ययः अतिहिमं हिम ngस् अति निद्रा संप्रति न युज्यते इति अतिनिद्रं निद्रा ngस् अति असंप्रति असंप्रति न संप्रति युक्तम इल्लान्रा निद्रा संप्रति न युज्यते असंप्रति अपरम அடுத்தது என்னது हरिशब्दस्य प्रकाशः इति हरि या इति हरि विद्यते सर्वत्र எங்க பார்த்தாலும் ஹரி ஹரின்றாப்பா ஹரி சப்தம் தான் எங்க போனா ரெண்டு இடத்துல திருப்பதி போனா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கேட்டுட்டே இருக்கும் திருப்பதியில் நீ இதில் காசியில் போனால் வச்சுக்கோ அங்கேயும் என்ன பண்ணோம் அங்கே பக்கத்துலேயே வந்து பணம் போகும் கடை நம்ம இடிச்சுட்டே போகும் அங்கே ஆமாம் அவன் கிடுன்னு போயிட்டே இருக்கலாம் அப்படி முகத்தை மூட்டிட்டு கொண்டு போய் காசியில் கொண்டு போய் இப்போ பண்ணுறதுக்காக எழுதி வச்சுருவா அப்படி போகும் ஆனால் என்ன அங்கே சர்வத்திர கிம் கஹா சப்தா ஸ்ரூயத்தே இதி ஹரி இதி கோவிந்தம் அப்படியே பதகோவிந்தம் மாதிரி இது கோவிந்தம் நமக்கு கபாலின்னு இங்கே கேட்குற மாதிரி இங்கே பிரம்மோத்சவத்தில் கேட்குற மாதிரி ஆச்சா இது ஹரிशब्दस्य प्रकाशः इति हरि அதுக்கப்புறம் விஷ்ணோः पश्चात् अनुविष्णु என்ன இது शब्द प्रादुर्भाव पश्चात् विष्णोः पश्चात् अनुविष्णु அப்புறமா पश्चात् यथा योग्यता वीप्सा पदार्थ अनतिवृत्ति सादृश्यानि यथार्था 4 योग्यता एनदु रूपस्य योग्यम अनुरूपम
அனுரூபாம் கன்யாம் அப்படின்னு வருது. அது மாதிரி வந்து அனுரூபம், ரூபஸ்ய அனுரூபம், அவாவால் ரூபத்துக்கு, ரூபம்னா கலருக்கு தகுந்தார் போல. அர்த்தம் அர்த்தம் பிரதி பிரத்யர்த்தம், யோக்கியதாக்கு அப்புறம் என்ன வீப்சா, அர்த்தம் அர்த்தம் பிரதி பிரத்யர்த்தம். ஒரு மாணவகம் மாணவகம் பிரதி பிரதிமாணவகம் அகம் பிரவீமி அஸ்மின் வருஷே சாத்திரானாம் ஆதிக்கம் சியாதிதி பரந்து கோபி ந ஸ்ருணோதி அப்படின்றோம். என்னது அர்த்தம் அர்த்தம் பிரத்யர்த்தம். என்னது வீப்சா, வீப்சானா என்ன, ஒருத்தரும் கூப்பிட்டு கூப்பிட்டு உட்காந்து நானும் பேசுகிறேன், என்னோட வீப்சானா என்னுடைய கிரியை ரிப்பீட் ஆகுறது. வாடா உட்காடுறா என்னாச்சுன்னா அப்படின்னு திருப்பி கதைய ஆரம்பிக்கிறது. இதே மாதிரி விரக்ஷம் விரக்ஷம் பிரதி சிஞ்சதி அப்படின்னார். பிரதி விரக்ஷம் சிஞ்சதி, சேச்சன கிரியை நினைக்கிறான். ஒரு மரத்தில் போய் அப்படியே நினச்சுட்டே இருக்கான், முடிஞ்சோன்னா அடுத்த மரத்தில் போய் நிற்கிறான். அப்போ அந்த நினைக்கிறதுன்ற கிரியை பிரதி விரக்ஷம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. சரியா, அது வீப்சா. பதார்த்த அனதிவிருத்தி சக்தி அனதிக்கிரமிய யதாசக்தி ஆயிடுதா. அனதி சாதிருஷ்ய அவ்யயி பாவே சா காலே சஹஸ்ய சஹா ஸ்யாத் அவ்யயி பாவே ந து காலே ஹரேஹே. இந்த சாதிருஷ்யமானது நமக்கு அங்கே விட்டுடுத்து. அந்த கிரந்தத்தில் 4-3 சொன்னார். அது மூலத்தில் விட்டுட்டு தான் என்னன்னு தெரியல, மறுபடியும் பார்க்கணும். அது இங்கே சொல்கிறார் ஹரேஹே சாதிருஷ்யம் சஹரி. சஹரி அஸ்தியாயம் அப்படின்றான். ஹரி மாதிரியே இருக்கார் இவர் பார்த்தா. ஹரேஹே சாதிருஷ்யம், சாதிருஷ்யார்த்தத்தில் யார் இருக்கா, சான்றது இருக்கு. சாதிருஷ்யார்த்தத்தில் சா கூட இல்லை, சஹான்னு ஒரு அவ்யயம், சான்னு ஒரு அவ்யயம் கிடையாது, சஹா ஹகாரம். அப்போ ஹரேஹே சாதிருஷ்யம்னு போது சஹா ஹரி, எப்படி சஹா ஹரி அப்படின்னு தான் இருக்கும். அந்த சஹாவுக்கு சான்னு ஒரு ஆதேசம் வந்துடும். சஹாவுக்கு சஹஸ்ய சஹான்னு இருக்கு. சஹா சப்தத்துக்கு சசீதா லக்ஷ்மண சகான்னு சொன்னோன்னா இல்லையா, அது மாதிரி அடுத்த சூத்திரம் என்ன வருதுன்னா அவ்யயி பாவேச்ச, அவ்யயி பாவ சமாசத்திலேயும் சஹஸ்ய சஹா, சஹான்ற சப்தத்துக்கு சஹா அப்படின்ற சப்தத்துக்கு சஹான்றது ஆதேசமாக இருக்கும். இல்லைடா வெறும் சாது அவர் சப்தத்தை கரெக்டு தான். நீ கேட்குற கேள்வி அப்படி இல்லை, வெறும் இது மட்டும் அங்கங்கே டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறது தான் நல்லது. சில இடத்துல வந்து விசர்க்கத்தோடு சேர்ந்து வரும், இங்கே அப்படி கிடையாது. அப்போ ஹரினா சாதிருஷ்யம்னும் போது சஹா ஹரின்னு இருக்கும் பொழுது சஹா ஹரி என்னது சஹ ஹரி டா டா இருக்கும்போது சஹசிய சஹான்ற சஹா வருது, சா போடு சஹரி அப்படின்னு ரூபம் கிடச்சிரும். ஹரேஹே சாதிருஷ்யம் சஹரி ஜேஷ்டஸ்ய அனுபூர்வியன. இதோட என்ன எடுத்து யதா அனுபூர்வி, அதுக்கு என்ன ஜேஷ்டஸ்ய அனுபூர்வியன அனுஜேஷ்டம், ஜேஷ்டன்லேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு 12 பார்த்துட்டோமா நாம். விஷ்ணு ngஸ் அனு, ரூப ngஸ் அனு, அர்த்த அம் பிரதி, சக்தி ngஸ் யதா, ஹரி டா சஹா, ஜேஷ்ட ngஸ் அனு, அதான பார்க்கணும். ஜேஷ்டம் அனு யுகபத், சக்கரேன யுகபத் சச்சக்கரம், சக்கர டா சஹா. என்ன அர்த்தம் வந்தது, அனுபூர்விய பஷ்டாத் யதானுபூர்விய யௌகபத்ய சாதிருஷ்ய சதிருஷா சக்யா சசகி. வித்தியாசம் புரிஞ்சுட்டா. அங்கே என்ன பண்ண ஹரேஹே சாதிருஷ்யம்னு அர்த்தம் பண்ணார், ஹரேஹே சாதிருஷ்யம்னு அர்த்தம் பண்ணார். இங்கே வந்து சதிருஷான்னு அர்த்தம் பண்ணார். சதிருஷ சப்தம் வரும்போது சாதிருஷ்யம் கவுனமாக இருக்கிறதுனால அதையும் வாங்கிக்கணும். சதிருஷா சதிருஷா ஹரினா சஹரி, அது வச்சுக்கோ. சாதிருஷ்யம் ஹரேஹே சாதிருஷ்யம் சஹரி, சதிருஷா ஹரினான்னாலும் சஹரி. நீ ரெண்டும் ஒன்றா சொல்லிப்பார், அப்போ தான் நமக்கு சௌரியமாக இருக்கும். கிரந்தக்காரர் தான் மாற்றி மாற்றி கொடுப்பா. இதுக்கு வந்து சக்ஷான்னு கொடுத்துருக்கா, அதுக்கு ஹரின்னு கொடுத்துருக்கா, ஹரேஹன்னு கொடுத்துருக்கா. நாம் ரெண்டும் ஒன்றா வச்சுக்கலாம். அச்சா சதிருஷா சக்யா சசகி. க்ஷத்ரியானாம் சம்பத்தி சக்ஷதம். சம்பத்தி என்ன அர்த்தம், ஆமாம் சம்பத்தி ஆத்ம. திருணமபி அபரித்யஜ்ய சத்ருணம் அக்னிகிரந்த பர்யந்தம் அதீதே சாக்னி. நதீபிஷ்ச
नदीभिः सह संख्या सहस्य सस्यात् अव्ययी भावे न तु काले ஆமாம் न तु काले அது வந்து காலார்த்தத்தில் வராதுன்றார். அது உதாரணம் கொடுக்கல, அது அப்புறமா பார்க்கலாம். நதீபிஷ்ச நதீபிः सह संख्या समस्यते नदीभिः समाहारे च अयमिष्यते. இப்போ நதி நதினா நதி சப்தங்களோடு கூட யார் சங்கியா சப்தமானது சமாசத்தை அடையும். அது என்னது? அவ்யயீ பாவம். இப்போ முன்னாடி சொன்ன அந்த சூத்திரம் முடிஞ்சு போச்சு, இது வேற சூத்திரம். அவ்யயம் விபக்தி முடிஞ்சிடுத்து. நதீபிஷ்ட நதீபிஹி சக சங்கியா சமஸ்யத்தே. இது சமாசத்தை அடையும் சங்கியா சப்தம். அது சமாசத்துக்கு என்ன பேர் வரும்? அவ்யயீ பாவம். சமாஹாரேச்ச அயம் இஷ்யத்தே. உதாரணம் என்ன? பஞ்சகங்கம். என்னது? பஞ்சானாம் கங்கானாம் சமாஹாரஹான்ற. இப்போ சங்கியா சப்தம் எது? பஞ்ச. நதி வாச்சகம் எது? கங்கா. கங்கா சமாஹாரம்ன்ற அர்த்தம். பஞ்சானாம் கங்கானாம் சமாஹாரஹ. அர்த்தம் சமாஹாரஹ. சமாசம் அவ்யீபாவ சமாசம். இதுதான் என்ன சொன்னார்? பிராயேனன்னு சொன்னார். பிராயேன பூர்வ பதார்த்த பிரதான அவ்யயி. ஏன் பிராயேனார்? பஞ்ச கங்கம் அப்படின்ற இடத்துல பஞ்சசப்தார்த்தத்துக்கும் பிராதானியம் கிடையாது, கங்கா சப்தார்த்தத்துக்கும் பிராதானியம் கிடையாது. பஞ்ச கங்காக்களுடைய சமாஹாரத்துக்கு பிராதானியம் உண்டு. சமாஹாரன்றது அந்நிய பதார்த்தம் தானே. அப்போ அந்நிய பதார்த்தத்துக்கு பிராதானியம் இருக்குது, சமாஹாரத்துக்கு பிராதானியம். ஆனால் சமாசத்துக்கு என்ன பேர்? என்ன பேர்? அவ்யீபாவ. நதீபிஹி சக சங்கியா சமஸ்யதே சமாஹாரேச்ச அயமிஷ்யதே. பஞ்சகங்கம் த்வியமுனம். அப்போ இப்படிலாம் இடம் இருக்குது. ஒரு இடத்துல ஏதோ இடத்துல 5 கங்கை தனியாக வந்து ஒன்றா சேர்ற மாதிரி ஏதோ இடம் இருந்திருக்கு. எங்கப்பா? பிரயாக, தேவப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை, பஞ்சப்பிரயாகை. கரெக்ட். அது மொத்தம்னா பஞ்சகங்கம். யமுனை 2 சேர்றது அது த்வியமுனம் அப்படின்னு. தத்திதாக. அடுத்தது பார், இது என்னது? தத்திதாக 4 1 76. இங்கே இல்லை, சம்பந்தமே இல்லை. தத்தித பிரத்தியத்தை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணுன்றதுக்காக சொல்கிறார். தத்திதாக தத்திதாகன்ற பிரத்தியங்கள் எது வரைக்கும்? பஞ்சமாத்தியாய சமாப்தேகே அதிகாரோயம். 4 1 75 ஸ்திரீ பிரத்தியம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்திரீ பிரத்தியம் வந்து யூனஸ்திஹீனத்தி யுவதிஹி வருது பார். அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்திரீ பிரத்தியம் மட்டும்தான் தத்தித சம்ஞாவையும் உடையது, ஸ்திரீ பிரத்தியமும் சேர்ந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் 4 1 75 வரைக்கும் இருக்கிறதுலாம் என்னது? சௌஜசமோட் பிரத்தியங்கள், சுப்பு பிரத்தியங்கள், அப்புறம் பாக்கி ஸ்திரீ பிரத்தியங்கள்லாம் அங்கே இருக்குது. அதை தவிர ஒரே ஒரு ஸ்திரீ பிரத்தியம் எது? இந்த யுவதிஹி. அதுக்கு தத்தித பிரத்தியம்ன்ற பேரும் உண்டு. அப்போ அதனால் இது என்னது? 4 1 73. பஞ்சமா பரிசமாப்தேகே அதிகாரோயம் அவ்யயீ பாவே சரத் பிரபிருதிभ्यः चरादिभ्यः टच स्यात् समासान्तः अव्ययी भावे शरदः समीपम् उपशरदं प्रतिविपाशं जरायाः जरश्च उपजरसम् इति. இப்போ இந்த சமாசம் வருது இல்லையா? சமாசம் பார்க்குறீங்க இல்லையா? சமாசங்களில் சமாசாந்த காரியம்னு ஒன்று உண்டுடா. சமாசாந்தம்னா என்னன்னா, ஒரு சமாசம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு கடைசியில் ஒரு பிரத்தியங்கள் வரும். அதுக்கு என்ன பேர்? சமாசாந்த பிரத்தியங்கள்னு பேர். சமாசம் முடிஞ்சோன்னா அதில் வந்து டச்சுன்னு ஒரு பிரத்தியம். எது? டச். அந்த டச் பிரத்தியம் வந்து சமாசாந்த பிரத்தியமாக வரும். அது எந்த சப்தங்களுக்கு பின்னாடி வரும்? அது என்னது? அதுக்கு என்ன பேருன்னா தத்திதாகான்னு பேர். சமாசாந்தம், ஆனால் அதுக்கு என்ன பேர்? தத்திதாக. எத்யபி சமாசத்தினுடைய கடைசியில் வந்தாலும் பேர் தத்திதாகான்னு பேர். அந்த டச் பிரத்தியத்தை விதிக்கக்கூடிய ஒரு சூத்திரம் இது. ராஜாஹ சகிபியஷ்டச்சுன்னு ஒரு சூத்திரம். ராஜாஹ சகிபியஷ்டச்சு. அதே மாதிரி இங்கே அவ்யயீபாவே சரத் பிரபிருதிभ्यः. சரதாதி கணம்னு ஒரு கணத்தை படிச்சுட்டு அவ்யயீபாவ சமாசமாக இருந்தால், சரதாதி கண படிதமாக இருந்தார்னா அதுக்கு பின்னாடி என்ன வரும்? டச் பிரத்தியம் வரும். சரதாதிभ्यः, சரதாதி கணம், கணக்காரியம் உனக்கு சொல்லிட்டேன். சரதாதி கண படித்தத்துக்கு பின்னாடி டச் ஸ்யாத். சமாசாந்தஹா அது என்னது? சமாசத்துடைய அந்தமாக வரும். அவ்யயீபாவே, அவ்யயீபாவ சமாசத்தில் மட்டும். சரதா சமீபம் உபசரதம்.
சரதா சமீபம்னா சரத் ருத்துவுக்கு சமீபமான ஒரு காலத்தில் வாய் எப்போ வரான்னார் உபசரதம் ஆகச்சன்னா எப்போ வரணும் சரத்காலத்துக்கிட்ட வாயான் டெல்லிக்கு போகணுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் காஷிக்கு உபசரதம் ஆகச்சான்றான் ஹேமந்த் ருத்துவில் வந்தால் குளிர் தாங்காது ஆனால் ஆமாம் இப்போ ஏதோ இந்த சீசன் நல்லா இருக்கு போல இருக்குல்ல இப்போ ஆனால் உபசரதம் ஆகச்சா அடுத்த ருத்துனா இந்த ருத்து தானே ஆ சரது இப்போ என்னடா இருக்கீங்க இதுக்கப்புறம் தான் சரத் வரும் கூட ஆவணி புரட்டாசி வந்தால் தான்டா வருஷம் ருத்து இது கிரீஷ்ம ருத்து தான் அப்புறம் ஆவணி புரட்டாசி வரணும் அப்போ உபசரதம்னா சரதா சமீபம்னா இப்போ இங்கே பாரு சரதா சமீபம்னும் போது சரதாதி கணபடிதமாக இருக்குது உபசப்தம் வந்து அவ்யயம் அது வருது உபசரதா வந்திருக்கு அவ்யபாவ சமாசமாக இருக்குது சரதாதி கணபடிதமாக இருக்குது டச் பிரத்தியம் வருது உபசரது சரத் தானே சரத் சப்தம் தானே டச்சில் யார் மீறா ஆ உபசரது ப்ளஸ் ஆ உபசரதா உபசரதம் நபும்சகலிங்கத்தில் இதுதான் உனக்கு என்ன எடுத்து உபசரதம் பிரதிவிபாஷம் அச்சா பிரதிவிபாஷம் அந்த இடத்துல என்ன எடுத்து விபாஷ் அது வந்து என்ன பியாஸ்ன்னு ஏதோ ஒரு நதி இருக்காம அந்த நதியில் இது ஒன்று விபாஷுக்கு பின்னாடி டச் பிரத்தியம் வந்தால் விபாஷம் பிரதிவிபாஷம் ஆயிடுது ஜராயாக ஜரஸ்சா உபஜரசம் அப்படின்றான் உபஜரசம்னு உபஜரா எப்படி உபஜரா டச் அப்போ ஜராயாக ஜரா சப்தத்துக்கு ஜரஸும் வந்திருக்கான் உபஜரஸ் ப்ளஸ் அ உபஜரசா நபும்சகலிங்கம் உபஜரசம் அப்படி ஆயிடுச்சு இல்லைடா அது ஆமாம் கரெக்டு இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன வந்துன்னா ஜராயாக ஜரஸ் அந்த ஜரா சப்தத்துக்கு எடுத்து ஜரஸ்ன்னு ஆதேசம் வந்துடுது அப்போ ஜரஸ் ப்ளஸ் டச்சினுடைய ஆவனா ஜரசா உபஜரசம் நபும்சகலிங்கத்தில் புரிஞ்சுதா அவ்யயி பாவே சரத் பிரபிருத்திபியா சரதாதிபியா அத்த சரதாதி நிர்தேசः அத்த சமீபார்த்தே அவ்யயம் விபக்தி இத்தியாதினா சமாசः எங்கே சமீபார்த்தத்தில் உபசப்தத்துக்கு எல்லாம் விபாஷம் பிரதீதி அலௌகிகே விபாஷம் பிரதீதி अलौकिके विग्रहे अव्ययम विभक्ति इत्यादिना यथार्थे अव्ययी भावः अव्ययभाव समासम எப்படி வந்ததுன்றதை அவர் சொல்லிட்டார் अनश्च अन्नन्तात् अव्ययी भावात् टच स्यात् अव्ययी भावம் अन्नन्तமா இருக்கு அதுக்கு பின்னாடி டச் பிரத்யம் நஸ்தத்ஹிதே நாந்தஸ்ய பஸ்யடேஹே லோபः தத்ஹிதே உபராஜம் उपराज्ञः समीपम्रा उपराजम गंतुम मम भीतिरस्तिன்றான் ராஜா பின்னாடி போகணும்னாலே பயமாக இருக்குன்றான் ராஜ்ஞः சமீபம் சமீபார்த்தத்தில் உபராஜன் இப்போ என்ன எடுத்து இந்த இடத்துல டச் பிரத்தியம் வந்தது டச் பிரத்தியம் வரதுக்குன்னு சரதாதிகனை படித்தமானார் அனஷ்ச அன்னந்தாத்து அவ்யயி பாவாத் உபராஜன் எப்படி இருக்கு அன்னந்தமாக அவ்யயி பாவம் பின்னாடி டச்சு उपराजन टच उपराजन टच टकार चुटू संज्ञा चकार संज्ञा आ मट्टों उपराजन आ सूत्र आरंभिक्கிறார் அப்பா இந்த ஆ பின்னாடி தத்தி ஆ இருக்கு டச்சினுடைய ஆ தத்தி தந்தானடா ஆமாம் அப்போ முன்னாடிக்கு பசம்ஞா வரும் ஞாபகம் இருக்கா ஆமாம் எச்சிபம் எகாராதி அஜாதியான சுவாதி பிரத்தியங்கள் இருந்ததுன்னா பசம்ஞா அப்போ மூணு பூர்வத்துக்கு பசம்ஞா வந்துட்டா யாருக்கு பசம்ஞா உபராஜன் பசம்ஞா ஒரு சூத்திரம் பார் நஸ்தத்ஹிதே ஒருத்தருக்கு பம்னு சம்ஞம் இருந்து பின்னாடி தத்தித பிரத்தியம் இருந்தால் முன்னாடி நகாராந்தம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன வரும் டிலோபம் வந்துடும் நாந்தஸ்ய பஸ்ய உபராஜம் நாந்தம் பம் டச் இருக்கவே பம் டேஹே அந்த ராஜனுடைய உபராஜனுடைய டீ எது அன்னு அலோன் அன்னு டேஹே லோபஹா அதுக்கு लोप तद्धिते तद्धित प्रत्यम यार तद्धित प्रत्यम टच एवंच उपराजन अन्न विட்டுடு उपराज आवसेलु उपराज उपराजम
நடராஜ சப்தம்லாம் இப்படி தான் வருது. தியாகராஜ நடராஜ சப்தம்லாம் இப்படி தான். நஸ்தத்ஹிதே நாந்தஸ்ய பஸ்ய டேர் லோபஸ்ய லோபஹ தத்ஹிதே உபராஜம் அத்தியாத்மம். அத்தியாத்மம் அஞ்சாவது பாரு. ஆத்மனி அதி இது அலௌகிகே இது லௌகிகே. ஆத்மனி ஆத்மனின்றதுல சப்தமி அர்த்தத்தில் யார் வரா? அதி. சப்தமி அர்த்தத்தில் அதி வரா. எப்படி விபக்தி அர்த்தம்ன்ற ஒரு இதை வச்சுட்டு அதி வருது. கரெக்ட். அப்போ ஆத்மனி அப்படின்றதுல அத்தியாத்மம். எப்படி சப்தமி அர்த்தத்தில் அதி வந்துட்டா அதி ஆத்மன்னு நீ வச்சுக்கோ. அவ்யபாவ சமாசம் பிராதிபதிக சமாசம் லோபம் பண்ணிட்டா. அப்போ அத்தியாத்மன் பின்னாடி என்ன அத்தியாத்மன்னு இருக்கா? அனந்தாத் அனஸ்டனால் டச்சு. அத்தியாத்மன்னு டச்சு. இப்போ நஸ்தத்ஹிதே அந்த அத்தியாத்மன்னில் இருக்கக்கூடிய அன்ன லோபம் அத்தியாத்மு அது ஆவசரி அத்தியாத்ம அத்தியாத்மம் அப்படின்னு ரூபம் வருது. அத்தியாத்ம சாஸ்திரம். நபும்சகாத் அந்நியதரஸ்யாம் அன்னந்தம் யத் க்ளீபம் ததந்தாத் அவ்யயீபாவாத் டச் வா ஸ்யாத் உபச்சாரம். நாளைக்கு பார்க்கலாமா? ஸ்ரீ குருभ्यो நமः.